ஷாபான் 15 நெஸ்பு ஷாபான்னு சொல்லி பராத்துடைய நாள்லாம் நம்ம சொல்லுவோம். அப்போ பராத்துடைய நாள்னு சொல்லி அது மக்கள் வச்சு கொண்டது. அதில் வேறு வேறு வித்தியாசமான அமல்கள் எல்லாம் செய்வாங்க. அதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது. அந்த நாளில் அல்லாஹு தாலா எல்லாரையும் மன்னிக்கிறான் என்று வரக்கூடிய ஹதீஸ், ஒரு சில அறிஞர்கள் அதை சஹி என்று சொன்னாலும் அது பலவீனமான ஹதீஸ். அதாவது ஷாபானுடைய 15 ஷாபான் நடுப்பகுதி சம்மந்தமாக வரக்கூடிய எந்த ஒரு ஹதீஸுமே சஹீஹான ஹதீஸ் கிடையாது. எந்த ஒரு ஹதீஸுமே ஆதாரபூர்வமான ஹதீஸ் கிடையாது. அப்போ அந்த 15 நோன்பு பிடிக்கிறது என்பது சுன்னத்து அல்ல. சுன்னத்தாக வரும். எப்போ சுன்னத்தாக வரும்டா ஐயாமுல் பீல் 13, 14, 15 அந்த அடிப்படையில் சுன்னத்தாக வருமே தவிர இந்த பராத்து நோம்புண்டு பிடிப்பாங்களே அதுக்கு அப்படி எந்த ஒரு நோன்பும் ஆதாரபூர்வமான செய்திகளில் கிடையாது. இன்னும் ஒரு ஹதீஸ் வருது, இதன் தசஃப ஷாபான் ஃபலா தசூமு, ஷாபானுடைய அரைவாசியை நீங்கள் அடைந்து விட்டால் அதுக்கு பிறகு நோன்பு பிடிக்காதீங்கன்னு சொல்லி. இந்த ஹதீஸும் லைஃபான ஹதீஸ். பலர் சஹியான ஹதீஸ்னு சொன்னாலும் முற்காலத்து அறிஞர்கள், ஹதீஸ் துறையினுடைய முற்காலத்து அறிஞர்கள் இந்த ஹதீஸை லைஃப் என்று சொல்கிறாங்க. அதனால் ஷாபான் 15க்கு பிறகு நோன்பு பிடிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதனால் ஷாஃபி மதபை சார்ந்தவங்க ஷாபான் 15க்கு பிறகு நோன்பு பிடிக்கிற மக்ரூஹாக சொல்லுவாங்க. ஷாஃபி மதபை நீங்கள் பார்த்தீங்கன்றால் உங்களோட ஊர்களில் மதஹப் எடுக்கணும் தேவைன்னு சொல்லி வரையில் அந்த கருத்தை சொல்கிறேன். ஏன் அந்த கருத்து பரவலாக இருக்கின்றா அப்படி ஒரு நிலைப்பாடு அவங்ககிட்ட இருக்குது. அப்போ ஷாபான் 15க்கு பிறகு பிடிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த ஹதீஸ் பலவீனமானது, பிடிக்கலாம், அது ஒரு விஷயம். இன்னும் ஒரு ஹதீஸ் வருது புகாரில், ரமலானுக்கு 1 நாள் 2 நாள் முந்தி நோன்பு பிடிக்க வேண்டாம், பேணுதல் அடிப்படையில் பிடிக்கக்கூடாது. யாராவது ஒருவர் திங்கள் வியாழன் பிடிச்சி வராங்க, வியாழன் திங்கள் அப்படி ரமலானுக்கு 1 நாள் முன்னுக்கு 2 நாள் முன்னுக்கு வருதுன்னா பிரச்சனை இல்லை, பிடிக்கலாம்.